வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, குருபலம் வந்து விட்டதா உங்கள் ஜாதகத்தில், திருமணம் கைகூடக்கூடிய காலம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒருத்தருக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு குருபலம் வந்துருச்சா, குருபலம் இருந்தால் திருமணம் கை கூடிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரி, அந்த குருபலம்னா எந்த இடங்களில் குரு வரும்போது குருபலம் அப்படின்னு நம்ம எடுப்போம், எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது குருபலம் அப்படின்னு எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஒரு சிலர் பாருங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடுறாங்க, வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எடுத்தோடனே எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து குருபலம் இருக்கான்னு பாருங்க, திருமணம் இந்த வருஷமே முடிஞ்சுமான்னு பாருங்க. குருபலம் இருந்தால் தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், தடங்கள் தாமதம் இல்லாமல் அவங்களுக்கு திருமணம் கைகூடி நல்லபடியாக அவங்களுக்கு நடந்து முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கேட்குறாங்க இல்லைங்களா. சரி, அந்த குரு பகவான் எந்த அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து குருபலம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தில் ஜல்ம ராசி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜல்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குரு வந்து வரக்கூடிய காலமே குரு பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, அந்த கோச்சார குரு அந்த ராசிக்கு எந்தெந்த இடங்கள்ல வரும்போது இது வந்து குருபலம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி இடங்கள்ல சில இடங்கள்ல வரும்போது குருபலம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க என்ன அப்படின்னா, இப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து பொருத்தம் பார்க்கும்போது இப்போ பையனுக்கு ரெண்டு பேருக்குமே, ஒரு சிலருக்கு ரெண்டு பேருக்குமே பொருத்தம் எல்லா பொருத்தம் இருந்தும் குருபலம் ரெண்டு பேருக்குமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்தோஷமா திருமணத்தை மலமலன்னு ஏற்பாடு பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு பாருங்க, எல்லா பொருத்தமும் எல்லா ஜாதக அமைப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது, பொண்ணுக்கு குருபலம் இருக்கு, பையனுக்கு குருபலம் இல்லை, அல்லது பையனுக்கு குருபலம் இருக்கு, பொண்ணுக்கு குருபலம் இல்லை. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? ஒருத்தருக்கு தான் குருபலம் இருக்கு, இன்னொருத்தருக்கு குருபலம் இல்லையே, இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை ஆகிடுமா? திருமணத்தில் வந்து ஏதாவது சங்கடங்கள் வந்து அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பயப்படுறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ குருபலம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இருக்கணும் இல்லைங்க. இப்போ ரெண்டு பேருக்குமே இருந்து திருமணம் அமையுது அப்படின்னா நல்லபடியாக சந்தோஷமாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி திருமணம் மலமலம்லாம் நடந்துடும், அவங்களுடைய திருமண காலமும் நல்லபடியாக இருக்கும், திருமணத்துக்கு பிறகு நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருத்தருக்கு இருக்கே இன்னொருத்தருக்கு இல்லையே, அதாவது அது பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. யாராவது ஒருத்தருக்கு குருகுலம் இருந்தாலே போதுங்க, அவங்களுக்கு ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு இருக்கு இல்லைங்களா, அவங்க இருக்கிறதுனால குருகுலம் இருக்கிறதுனால மலமலன்னு அந்த திருமண வேலை அவங்களுக்கு இழுத்து செஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருவருக்குமே குருபலம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் அங்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும், பிரச்சனை வரும், சங்கடங்கள் வரும், அந்த திருமணத்தை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பராது பாடு பட்டிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திருமணத்தை செஞ்சுப்பாரு வீடு கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ரொம்ப போராடி திருமணத்தை முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா தசாபுத்தி ஒத்துழைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு யோகர்களுடைய திசை நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா குருபலம் இருவருக்குமே இல்லை அப்படின்னாலும் ஏதாவது பிரச்சனை ஆனாலும் அவங்க சமாளித்து அந்த திருமணத்தை எப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் ஒருவருக்காவது குருபலம் இருக்கும்போதும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா. சரி, இப்போ அந்த குருபலம் சொல்கிறாங்களே, எந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தால் அது குருபலம், என்ன மாதிரி அமைப்புலலாம் அந்த குருபலத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த பதிவு சொல்கிறாங்க. இப்போ குருபலம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுடைய ஜல்ம ஜாதகத்தில் ஜல்ம ராசிக்கு வந்து அந்த குரு பகவான் அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது வந்து நல்ல அமைப்பு, குருபலம் இருக்கு, நல்லபடியாக இந்த ஆண்டு திருமணம் நடக்கும், நல்லபடியாக இருக்குங்க. அதுக்கு தசா புத்தியும் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் நல்லபடியாக உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ராசிக்கு ஜல்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குருங்க. இப்போ நான் சொல்றது கோச்சார குருவை தான் சொல்றேன், ஜனனகால ராசிக்கு கோச்சார குரு வரும் காலம். சரிங்களா. இந்த கோச்சார குரு வந்து ராசிக்கு 5ஆம் இடமும் அடுத்தது ராசிக்கு 7ஆம் இடத்திலும் வரும்போது இது வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும். திருமணம் நினைச்ச மாதிரியே கைகூடி நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு அந்த வருடம் திருமணம் அமையும். சரிங்களா. இதுக்கு எல்லாம் தசாபுத்தியும் ஒத்துழைக்கணும். சரிங்களா. சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது அந்த குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வரும்போதும் சிறப்பான பலன்களை அதிகமாக கொடுக்கும். இது எல்லாமே குரு வந்து கோச்சாரத்தில் ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் வரும்போது ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு இது முதல் தரமாக அமைப்பு. அந்த காலகட்டங்களில் குருபலம் நிறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால் அவங்க திசா புக்தி ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த குரு பகவான் பாருங்க,
ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்தாலும் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு தாங்க. அவங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார குரு 2ஆம் இடத்திலும், அடுத்தது 3ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் குரு வரும் காலம், கோச்சார குரு வரும் காலம் திருமணம் நல்லபடியாக கைகூடக்கூடிய வாய்ப்புண்டு. அவங்களுக்கு ராசிக்கு இப்போ முதல் தரமாக நான் சொன்னேன் இல்லைங்களா, ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் வரும்போது சிறப்பான பலனும், அடுத்தது ராசிக்கு 2, 3, 11ஆம் இடங்களில் வரும்போது ஓரளவு நல்ல பலன்களும் தரக்கூடிய அமைப்பு. குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இந்த இடங்கள்லாம் வரும்போது சரிங்களா. இந்த மாதிரி அமைப்பில் வரும்போது அவங்களுக்கு திருமணம் அமைப்பது, திருமண வயது, திருமண திசாபுக்தி நடக்குது அப்படின்னா இந்த குரு பலம் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள திருமணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஜல்ம குருவாக வரும்போது திருமணம் அமையாது. ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஜல்ம குரு அப்படிங்கிறதுனால அப்போ குருபலம் இல்லைங்க. இப்போ ராசியில் குரு உக்காந்துட்டாரே சுபர் தானே, இதுவும் குருபலமாக எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது குரு ராசி மேலே வரும்போது, கோச்சார குரு வரும்போது அது ஜல்ம குரு அப்படிங்கிறனால அந்த ஒரு வருடம் நீங்கள் எதிர்பார்த்தா திருமணம் அமையாதுங்க சரிங்களா. அப்படி முயற்சி பண்ணி திசாபுத்தியால் காரணங்களால் நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் அது ஏதாவது ஒரு பிரச்சனை, சங்கடங்கள், கைமீற பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா அது ஜல்ம குருவாக வரும்போது பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புண்டு சரிங்களா. இப்போ நான் மேலே சொன்ன இடங்கள்லாம் கோச்சார குரு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு குருபலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது இன்னும் ஒரு சில அமைப்பும் உண்டு. இப்போ பெண் ஜாதகமாக இருக்கு அப்படின்னா பெண் ஜாதகத்துக்கு பாருங்க, இப்போ ராசிக்கு இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடங்கள்லாம் வராத பட்சத்தில் குருபலம் அவங்களுக்கு இல்லையா, இந்த வருடம் அவங்களுக்கு திருமணம் அமையாதானா இன்னொரு அமைப்பும் உண்டுங்க. அப்படின்னு பார்த்தாலும் அவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பெண்ணினுடைய ஜாதகம் அப்படிங்கன்னா கலஸ்தரக்காரகன் யாரு, பெண்ணுக்கு செவ்வாய் பகவான் கலஸ்தரக்காரகர் இல்லைங்களா. அந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலையை பாருங்க. அந்த செவ்வாய் பகவான் நல்ல பலம் பெற்று இருக்காரா அல்லது அந்த லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்காரான்னு பாருங்க. அந்த பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் நல்ல அமைப்புல இருந்து கோச்சார குரு பகவான் அந்த செவ்வாய் மேல போகிறது, அல்லது அந்த செவ்வாய்க்கு திரிகோண ஸ்தானமான 5, 9ஆம் இடங்கள்ல போகிறது, 7ஆம் இடத்துல கோச்சாரத்துல போறது, இந்த மாதிரி அந்த செவ்வாய்க்கு செவ்வாய் மேல செவ்வாய்க்கு 5ஆம் இடம், செவ்வாய்க்கு 7, 9ஆம் இடங்கள்ல அந்த பெண்ணினுடைய கலஸ்தரக்காரகனான செவ்வாய் மேல போகும்போதும் இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போதும் கோச்சார குரு இருக்கும்போதும் அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான திசா புக்தி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு குருபலம் இல்லை அப்படிங்கிறதாலும் இந்த கலஸ்தரக்காரகனான செவ்வாய் மேல இந்த குரு பகவான் கோச்சார குரு இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அந்த காலகட்டங்களும் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது ஆணுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா, ஆணினுடைய ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா கலஸ்தரக்காரன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் ஆவார். அந்த சுக்கிர பகவானும் நீச்சம், வக்ரம், பாவகிரகங்களுடைய சம்பந்தம் இந்த மாதிரி பாதிக்கப்படாம ஆணினுடைய ஜாதகத்துல கலஸ்தரக்காரகனான சுக்கிர பகவான் எந்த நிலையில இருக்காங்க, நல்ல அமைப்புல லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா அந்த சுக்கிரன் மேல கோச்சார குரு சென்றாலோ அல்லது அந்த சுக்கிரன் நின்ற சுக்கிரனுக்கு கோச்சார குரு திரிகோண ஸ்தானத்தில் வரும் பட்சத்திலும், அதாவது 5, 9 அல்லது 7ஆம் இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல அந்த சுக்கிரன் அமைப்புல அந்த கோச்சார குரு வந்தாலும் இந்த மாதிரி காலகட்டங்களும் அவங்களுக்கு திசா புத்தி ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பா நல்லபடியா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்ப கோச்சார குரு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் நம்ம பார்க்கலாம், திருமணம் நல்லபடியா நடக்கும் சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை வராது. அவங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரியே திருமணம் கைகூடி திருமணம் அந்த வருடமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ குருபலம் இருக்கு, அவங்களுக்கு குருபலம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜல்ம ராசிக்கு அவங்களுக்கு 2, 3, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல கோச்சார குரு வரும் காலம் திருமணம் கைகூடும். இது குருபலம் இருக்கு, திருமணம் நல்லபடியா அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்தது அந்த அமைப்பில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய கலஸ்தரக்காரகனான பெண்ணுக்கு செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன், அவங்களுக்கும் அந்த கோச்சார குரு அந்த செவ்வாய் மேலேயோ அல்லது சுக்கிரன் மேலேயோ அல்லது செவ்வாய்க்கு திரிகோண ஸ்தானத்திலோ அல்லது சுக்கிரனுக்கு திரிகோண ஸ்தானத்திலோ கோச்சார குரு வரும் காலமும் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானம் கலஸ்தரஸ்தானாதிபதியோட அமைப்பிலையும் கோச்சார குரு சந்திக்கிறாரு அப்படின்னா, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ கலஸ்தரஸ்தானம் இல்லைங்களா, அந்த இடங்கள்ல பாருங்க. இப்ப கோச்சார குரு அந்த ஸ்தானத்து மேல
அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த 7ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அல்லது 7ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திசாபுக்தி ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் 7ஆம் இடத்தை 7ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த வருடம் குரு பகவான் என்று இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கோச்சார குரு வரும் காலம் அவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக அமைப்போம். இப்போ கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு தான் பலன் கொடுக்கும். குருபலம் இருந்தால் தைரியமாக நாம் துணிஞ்சு அந்த வேலை செஞ்சாங்கன்னா குருபலம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் குருபலம் இருக்கிறதுனால தடையெல்லாம் நீங்கி அவங்களுக்கு நல்லபடியாக அந்த காரியம் அந்த குரு பகவான் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க செய்கிறாங்க. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு அதை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள ஜனனகால ஜாதகத்திலையும் அது ஒத்துழைப்பும் இருக்கணுங்க. சரிங்களா? இப்போ திருமண காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு பாருங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட திசா புக்தி அவங்களுக்கு போகணும். 2ஆம் அதிபதியுடைய திசையோ குடும்பாதிபதியான 2ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது 7ஆம் அதிபதியுடைய திசையோ அல்லது புக்தியோ அல்லது அந்த லக்னத்துக்குடைய சுபர் யோகருடைய திசா புக்தியோ. சுபர் யோகர்னா லக்னாதிபதி எடுத்துக்கலாம், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவரெல்லாம் யோகராக வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய திசா புக்தி காலங்கள்ல அந்த திருமண காலங்கள்ல வயது காலங்களில் அவங்க இந்த திசாபுத்தியெல்லாம் நடக்குது அப்படின்னா இந்த கோச்சார குரு வந்து இந்த மாதிரி கோச்சார அமைப்பில் வரும் காலங்களில் கண்டிப்பாக அவங்க திருமணம் அந்த வருடம் அவங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். குடும்ப வாழ்க்கையும் அவங்களுக்கு சந்தோஷமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ கோச்சார குரு அப்படின்னு எடுத்தால் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கள ராசிக்கு ஜல்ம ராசிக்கு வரும் காலமே அவங்களுக்கு குருபலம் உண்டு. நல்லபடியாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.